الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எமது தஜ்வீத் வகுப்பின் தொடரில் இதுவரை நடைபெற்ற அமர்வுகளில் நாங்கள் தஜ்வீத் சம்பந்தமான பல விடயங்களை பார்த்துள்ளோம். இன்றைய அமர்வில் திருக்குர்ஆனை ஓதுபவர்கள் சில தவறுகள் ஏற்படாமல் தவிர்க்க பேண வேண்டிய சில ஒழுங்குகளை நாங்கள் சுருக்கமாக நோக்குவோம். திருக்குர்ஆனை பிழையின்றி ஓதுவதற்காக உருவாக்கப்பட்ட கலையே தஜ்வீத் கலை. எனவே திருக்குர்ஆனை பிழையின்றி ஓத வேண்டுமாயின் தஜ்வீத் கலையை நாம் அறிந்து கொள்வதுடன் நம்மிடம் உள்ள குர்ஆன் பிரதிகளை பற்றிய சில தகவல்களை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் குர்ஆன் பிரதிகளை உருவாக்கியவர்கள் அவற்றுக்கென சில வழிகாட்டல்களை வைத்துள்ளனர். அவை பேணப்படாத போது சில நேரம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த வகையில் நமது இலங்கை நாட்டிலும் பொதுவாக தெற்காசிய நாடுகளிலும் குர்ஆன் பிரதிகள் பல விதமான குர்ஆன் பிரதிகளிலே 2 விதமான அச்சுக்கள் தற்போது பாவனையில் உள்ளன. பல குர்ஆன் பிரதிகள் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் கூட தற்பொழுது பாவனையில் இந்த 2ம் தான் இருக்கிறது. ஒன்று ரஸ்முல் உஸ்மானி என்று சொல்லப்படக்கூடிய அரபு நாடுகளில் பழக்கத்திலே உள்ள அச்சு, அடுத்தது பாகிஸ்தான் அச்சு. அதாவது நம்ம ரஸ்முல் உஸ்மானி என்று சொல்கிறது இந்த அச்சை, பாகிஸ்தான் அச்சு என்று நாங்கள் சொல்லுவது இப்படி இருக்கக்கூடிய அச்சை. அப்போ இந்த 2லையும் 15 வரிகள் தான் இருக்குது. 2மே 15 வரிகளை கொண்டது. இது 2ம் தான் பெரும்பாலும் நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. நமது நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் பெரும்பாலும் இந்த அச்சுக்கள் தான் இருக்கிறது. இவை தவிர முன்னர் 13 வரிகளை கொண்ட ஒரு அச்சும் 18 வரிகளை கொண்ட ஒரு அச்சும் நமது நாட்டில் இருந்தது. ஆனால் தற்போது அவைகள் பாவனையிலே இல்லை. அதனால் நாம் இவற்றிலே உள்ள அந்த அடையாளங்களுடைய நிலைகளை பற்றி சற்று நோக்குவோம். அத்தோடு நான் ரஸ்முல் உஸ்மானி என்று சொன்ன அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அச்சும் பெரும்பாலும் நமது நாட்டிலே மக்களிடம் புழக்கத்திலே இருக்காது. என்றாலும் சில பள்ளிவாசல்களே அதனுடைய பிரதிகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவற்றிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில அடையாளங்களுடைய குறிப்புகளும் இருக்கிறது. ஆனால் நான் அது பற்றி இங்கு குறிப்பிட வரவில்லை. காரணம் என்னவென்றால், பெரும்பாலும் பாகிஸ்தான் அச்சில்தான் இலங்கை இந்தியா நாட்டவர்கள் ஓதுவார்கள். அத்தோடு அரபு அச்சில் ஓதுவது அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு இலகுவாக இருக்கும். அதே போல் குர்ஆனை மனமிட்டவர்களுக்கும் இலகுவாக இருக்கும். மற்றவர்கள் இந்த நம்ம ரஸ்முல் உஸ்மானி என்ற சொன்ன அந்த அச்சிலே, அதாவது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அச்சிலே நாங்கள் ஓதக்கூடிய நேரத்திலேயே அரபு தெரியாதவர்கள் ஓதும்போது சில நேரம் என்ன செய்யலாம், சில தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதில் ஹம்சாக்கள், வஸ்லுடைய மற்றும் கத்துடைய ஹம்சாக்கள் என்ற சில அடையாளங்கள் இருக்கின்ற. நான் உதாரணத்துக்கு அதில் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றேன். உதாரணமாக இந்த அல்ஹம்து என்ற வார்த்தைக்கு இந்த அலிஃபுக்கு மேலே ஒரு சாது போடப்பட்டிருக்கும். அப்போ இதில் ஓதும் போது இதற்கு முன்னாடி உள்ளதை வைத்து நாங்கள் சேர்த்து ஓதினால் இந்த வஸ்லுடைய ஹம்சா இல்லாமல் போகும். அப்போ உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில் ஹம்து என்று ஓத வேண்டும் என்பது பலருக்கு தெரியும். இல்லாத போது அல்ஹம்து என்று ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இது போன்ற வஸ்லுடைய ஹம்சுகள் சில நேரம் வினை சொற்களிலே வரும். அப்போ அதை எப்படி உச்சரிக்கிறது என்கிறது, ஆண்டு உச்சரிக்கிறதா ஊண்டு உச்சரிக்கிறதா என்ற சில பிரச்சனைகள் அரபு தெரியாதவர்களுக்கு இருக்கிறது. எனவே அதனால் இதனுடைய சட்டங்கள் ஒழுங்காக தெரிந்தவர்கள் அதிலே ஓதுவது நல்லது. மற்றவர்கள் அந்த பிரதியிலே ஓதாமல் நமக்கு அறிமுகமான இந்த இலங்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது பாகிஸ்தான் அச்சு என்று சொல்லக்கூடிய அச்சிலே நாங்கள் ஓத பழகிக்கொள்வது நமக்கு ஏற்றமானதாக இருக்கும். இந்த அச்சை, அதாவது நம்ம பாகிஸ்தான் அச்சு என்று சொல்லக்கூடிய அச்சு ஆரம்பத்திலே அரபு நாட்டில் இருக்கல. அதாவது மன்னர் ஃபஹத் அந்த பிரிண்ட் அச்சகத்திலே, குர்ஆன் அச்சிடக்கூடிய அச்சகத்திலே ஆரம்பத்திலே அவர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அல்லது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அச்சுகளில் தான் அவங்க அடித்து கொண்டு இருந்தாங்க. பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது அவர்கள் தெற்காசிய மக்களுடைய தேவையை கரியோ தெரியாது, பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். அதாவது பாகிஸ்தான் அச்சை அவர்கள் அச்சிட ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்திலே அது அந்த அச்சு இருக்கவில்லை. அப்போ முன்பு ஹரம் ஷரீஃபிலும் கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம்,
இந்த அச்சு மாத்திரம்தான் இருக்கும், அதாவது அரபு நாட்டுடைய அச்சு மாத்திரம். இப்போது மாஷா அல்லாண்டு எல்லா அதாவது சவுதியுடைய எல்லா பள்ளிவாசல்களிலும் கூட நாங்கள் என்ன செய்யலாம், இந்த அச்சை அதாவது பாகிஸ்தான் அச்சை பார்க்கலாம். அப்போ இதில் இந்த அச்சில் வந்து பிழை இருக்கண்டு சில ஆட்கள் என்ன செய்வார்கள், வாதாடுவார்கள். ஆனால் அதனுடைய விஷயங்களை பற்றி நான் இன்ஷா அல்லாஹ் இப்போது சொல்லப் போகின்றேன். அதில் அதாவது இந்த அச்சை பற்றி மன்னர் ஃபஹதுடைய அந்த அச்சகத்திலே இருக்கக்கூடிய படித்தவர்கள், இந்த குர்ஆனுடைய சட்டங்களை அறிந்தவர்கள், குர்ஆன் எழுதுவதற்குரிய சட்டங்களை அறிந்தவர்கள் மத்தியிலே வாத பிரதிவாதங்கள் எல்லாம் வைத்துத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்போ அதாவது இங்கே அச்சிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் அதில் பிழைகள் வராமல் ஓதுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அப்போ இந்த அச்சை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். அதாவது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அச்சை பற்றி நாங்கள் இங்கே பேசுவது கிடையாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதிலே இருக்கக்கூடிய குறியீடுகள் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டு அந்த குர்ஆனில் ஓதுவதுதான் நல்லது என்ற விஷயத்தை. ரைட். இப்பொழுது அதாவது பாகிஸ்தான் அச்சு என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அச்சிலே சில குறியீடுகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நிறைய குறியீடுகள் எழுதியிருக்கிறாங்க. அவற்றிலே நாம் நிறுத்துறதா இல்லையா என்கிற சில சந்தேகங்கள் என்ன செய்யலாம், சிலருக்கு வரலாம். அப்போ அந்த நேரத்தில் நாம் பெரும்பாலும் இதில் நான் அவதானித்த மட்டிலே அதில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் பெரும்பான்மையான அடையாளங்கள் நிறுத்துவதற்குரிய அனுமதி உள்ள அடையாளங்கள் தான். அதில் சாதுலா என்று போட்டிருக்கும், அதாவது சாதுலாம் யா என்று போட்டிருக்கும், ஜா என்று போட்டிருக்கும், மீம் என்று போட்டிருக்கும், இப்படி பல அடையாளங்கள் இருக்கிறது. இது சஹாபாக்கள் சொன்னதோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்ததோ அல்லது இமாம்கள் மூலமாக வந்த அடையாளங்கள் அல்ல. அங்குள்ளவர்கள் இதில் நிறுத்தலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் தீர்மானித்து எழுதியது தான். என்றாலும் அப்படியான அடையாளங்களிலே நாம் நிறுத்தி ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு தவறுகள் ஏற்படாமல் என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். ஆனாலும் அதிலே லா என்று சில இடத்தில் என்ன செய்வார்கள், எழுதியிருப்பார்கள். லா என்ற அடையாளம் அது அவற்றிலே நிறுத்தாமல் ஓதுவது நல்லது என்பதற்கான ஒரு அடையாளம். அதில் நாங்கள் நிறுத்தாமல் ஓதலாம். மற்ற இடங்களிலே நாம் நிறுத்தி ஓதினால் என்ன செய்யலாம், தவறுகள் வராமல் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அத்தோடு குர்ஆனிலே இவ்வாறான ஒரு அடையாளம் இருக்கும். அதாவது 3 டொட்கள் போட்டு இடையிலே ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகள் அதற்கு அடுத்து இன்னொரு இடத்துல இப்படி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இடத்திற்கு முஆனகா என்று சொல்வார்கள். இவ்வாறான இடங்களிலும் ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது ஒன்றிலே நிறுத்தினால் அடுத்ததிலே நிறுத்துவது கூடாது என்று சொல்வார்கள். உதாரணமாக லா ரைப ஃபீஹி, ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, லா ரைப் என்று இதில் இடையில இருக்கும். இங்கே ஃபீஹி என்று இருக்கும். இப்போ இதில் நிறுத்தினால் இதில் நிறுத்தப்படாது என்று சொல்வார்கள். ஆனால் நிறுத்தினால் தவறல்ல. ஆனாலும் சில வேளை என்ன செய்யலாம், அர்த்தங்கள் மாறிவிடலாம் என்பதனால் தான் அவ்வாறு போட்டிருக்கிறார்கள். எனவே நாம் அதையும் பேணிக்கொள்வது தவறல்ல. ஆக இவ்வாறாக இந்த குர்ஆனிலே நாங்கள் ஓதக்கூடிய நேரத்திலே லா என்று போட்டிருக்கக்கூடிய அடையாளத்தை தவிர மற்ற அடையாளங்கள் நிறுத்தி ஓதினால் என்ன செய்யாது, தவறுகள் ஏற்படாமல் ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அத்தோடு சில நேரம் நாங்கள் அவ்வாறாக அடையாளங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலே நிறுத்தாமல் ஓதினால் சில நேரம் என்ன செய்யலாம், தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு ஒரு இடத்தை கூறுகின்றேன். சூரத்து ஷூராவிலே வரக்கூடிய லிஅஅதில பைனக்கும் வஉமிர்து லிஅஅதில பைனக்கும் அல்லாஹு ரப்புனா இப்படி இருக்கும். இப்போ இவ்விடத்தில் தா ஒன்று இல்லாட்டி ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க. இப்போ இவ்விடத்தில் நிப்பாட்ட வேணும் என்பது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிப்பாட்டாமல் ஓதக்கூடிய நேரத்தில் எப்படி ஓத வேண்டும், லிஅஅதில பைனகுமுல்லாஹு என்று ஓத வேண்டும். அவர் தான் சரியான முறை. என்றால் இந்த அலிஃப் வஸ்லுடைய அலிஃப் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குர்ஆனிலே இதிலே ஆவுக்கு ஹரக்கத் போட்டிருக்கும். இப்போ சேர்த்தோதும் ஒருவர், அரபு தெரியாத ஒருவர் ஓதும் போது எப்படி ஓதுவார், லிஅஅதில பைனகும் அல்லாஹு என்று சேர்த்து ஓதுவார். லிஅஅதில பைனகும் அல்லாஹு என்று ஓதினால் இங்கே அதாவது விழித்தாட்ட வேண்டிய ஒரு அரிஃபை உச்சரிக்கக்கூடாத ஒரு அரிஃபை உச்சரிக்கப்படுகின்ற ஒரு நிலை என்ன செய்யும், ஏற்படும். இதுபோன்று திருக்குர்ஆனில் பல இடங்களில் இவ்வாறான பிரச்சனை வருகிறது. எப்போண்டா நிறுத்தாமல் ஓதினால். நம்ம நிறுத்தி கொண்டு ஓதினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன செய்யலாம், எந்த தவறுகளும் ஏற்படாமல் இந்த குர்ஆனில் அதாவது பாகிஸ்தான் அச்சிலே
ஓதலாம் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இது தவிர இந்த குர்ஆனிலே வேறு சில குறியீடுகளும் உள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த குறியீடுகளை நாம் என்ன செய்ய தேவையில்லை, அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது குர்ஆனை ஓதிக்கொண்டு போகக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய குறியீடுகளிலே, ஆயத்துகளுக்கு இடையிலே வரக்கூடிய குறியீடுகளிலே பெரும்பான்மையானவை நாம் என்ன செய்யலாம், அவ்விடத்திலே நிறுத்திட்டு போகலாம். நிறுத்தாமல் போகக்கூடிய நேரத்திலே சிலதிலே பிரச்சனை வராது. ஆனால் சில இடங்களிலே நிறுத்தாமல் ஓதக்கூடிய நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்னதை போன்ற தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாம் நிறுத்திய ஓதினால் பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவல்லாமல் இந்த குர்ஆனிலே பிழை இருக்கிறது, இந்த குர்ஆனில் ஓதப்படாது, ஓதினால் பிழை வரும் என்ற விமர்சனங்கள் எல்லாம் தவறானவை. ஏனென்றால் மக்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில மக்கள் அப்படி நம்மிடம் சில கேள்விகள் கேட்பதுண்டு. எனவே அவ்வாறாக நான் இப்போ சொன்ன முறைப்படிக்கு, அதாவது நிறுத்தல் குறியீடுகளிலே நிறுத்தி கொண்டு ஓதினால் எந்த பிழையும் வராமல் நாம் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அடுத்தது, நம்ம எவ்வாறான அச்சிலே ஓதினாலும் மனனமாக ஓதினாலும் இடையில் நிறுத்த வேண்டிய, அதாவது ஏற்படும் போது, அதாவது இடையில் நாம் ஓதிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம், எங்களோட மூச்சு தடுக்குது அப்படி எனும்போது நம்ம நிறுத்த வேண்டி வரும். அப்படியான நிறுத்தக்கூடிய இடங்களிலே, அதாவது எதேச்சையாக நாம் நிறுத்தக்கூடிய இடங்களிலே அடையாளம் சில நேரம் இருக்காது. அப்படி இல்லாத போது என்ன செய்வோம், நாம் நிறுத்துவோம். இப்படி நிறுத்தினால் எவ்வாறான இடங்களில் நிறுத்துவது நல்லது, எவ்வாறான இடங்களிலிருந்து திருப்பி ஆரம்பிப்பது நல்லது என்கிறது சம்பந்தமாக தஜ்வீத் கலை அறிஞர்கள் ஒரு பாடமே வைத்திருக்கிறார்கள். அஹ்காமுல் வக்ஃபி வல் இப்திதா, நிறுத்தல் ஆரம்பித்தலின் சட்டம் என்று. ஆனால் அது பற்றி நான் இங்கே தெளிவாக கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அது அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு உள்ளது. என்று அரபு மொழி தெரிந்தால்தான் ஒரு வாக்கியம் இவ்விடத்தில் முடிகிறதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். இல்லாவிட்டால் நாம் எந்த இடத்துல நிறுத்துகிறோம், நிறுத்துகிற இடத்துல வாக்கியம் முடிஞ்சிச்சா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அரபு மொழி எங்களுக்கு தெரிந்தால் நாம் எந்த இடத்துல, அதாவது வாக்கியம் ஒன்று முடிகிற எந்த இடத்துல வேணுமென்றாலும் நிறுத்தலாம். அங்கே அடையாளம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நம்ம ஓதிக்கிட்டு போகிறோம், அரபு மொழி எங்களுக்கு தெரியும், நாம் ஓதுகிற ஜும்லா ஒரு வாக்கியம் என்ன செய்யுது, இந்த இடத்துல முடியுது. எனவே நம்ம நிறுத்தி போட்டு அவ்விடத்தில் இருந்து என்ன செய்யலாம், ஆரம்பித்து ஓதலாம். அது தப்பல்ல, அதை யாரும் தப்பென்று சொல்ல மாட்டார்கள். அங்கே ஒரு நிறுத்தல் அடையாளம் இல்லையே, நீங்கள் நிறுத்தினீங்களே என்று நம்ம கேட்க முடியாது. எப்போதென்றால் அரபு மொழி தெரியும், இவர் வாக்கியத்தில் சரியாக தான் நிப்பாட்டியிருக்கிறார் என்கிறது எங்களுக்கு தெரிஞ்சார். ஆனால் சில நேரம் என்ன செய்யலாம், அதாவது அரபு மொழி தெரியாதவர்கள் நிறுத்தக்கூடிய நேரத்திலே அந்த நிறுத்துறதும் சில நேரம் வாக்கியம் பூர்ணமாக இல்லாத இடங்களிலே நிறுத்தப்படலாம். அதே போல் ஆரம்பிப்பதும் சில நேரம் பொருத்தமில்லாத இடத்துல இருந்து ஆரம்பிக்கப்படலாம். எனவே இதை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் என்றால், அதாவது பெரும்பாலும் குர்ஆனிலே அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு அறிஞர்கள், தஜ்வீத் கலை அறிஞர்கள் ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை சொல்வார்கள், நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு இந்த எடுத்து ஓதுங்க அப்படின்னு. அப்படி நாங்கள் முன்னுக்கு இந்த எடுத்து ஓதுவது நல்லது. எதற்காக என்றால் சில நேரம் அப்படியான தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக. ஆனால் சிலர், தமிழ் உலகிலே சிலர் இதை விமர்சிப்பதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதாவது தேவையில்லாத விமர்சனங்கள். அப்படி நாம் நிப்பாட்டின இடத்திலே இருந்து ஓதலாம் தானே, அதுக்கு எதுக்கு முன்னுக்கு இந்த எடுத்து ஓதுறது என்று அதை விமர்சித்து அதற்கு பல விமர்சனங்கள் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் தஜ்வீத் கலை அறிஞர்கள் பொதுவாக, அதாவது அரபு உலகத்திலும் தான் தமிழ் உலகத்திலும் தான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை இதுதான். அதாவது நம்ம குர்ஆனில் இடையில எங்கே சரி நிறுத்த வேண்டி ஏற்பட்டால் நிறுத்தி போட்டு நம்ம கொஞ்சம் முன்னுக்கு இந்த எடுத்து ஓதுறது நல்லது. ஆனால் அப்படி எடுத்து ஓதக்கூடிய நேரத்திலே என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை எங்களுக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது. அப்போ நாம் என்ன செய்யலாமெண்டா ஒன்றை தவிர்க்கலாம். உதாரணமாக லா என்ற சொல்லோடு இருக்கக்கூடிய சொற்கள், லா யஸுபு என்று உதாரணமாக இப்படி லா யஸுபு என்று இருந்தால் நாம் என்ன செய்யப்படாது, இந்த லாவை விட்டு போட்டு யஸுபு என்று ஆரம்பித்தால் அர்த்தம் பிழையாகும். எனவே இவ்வாறான லா அல்லது லம் இவ்வாறான அடையாள சொற்கள் இருக்கக்கூடிய எங்களுக்கு பார்த்தா விளங்கும் இது ஒரே சொல் தான் என்பது. அப்படியான நிலைகளிலே அவற்றை நாங்கள் தவிர்த்து கொண்டால், அதாவது லா போன்ற அந்த சொற்களை விட்டு ஓதுவதை தவிர்த்து அதை சேர்த்தே ஓதக்கூடிய நடைமுறை எடுத்துக்கொண்டால், லா மன் இவ்வாறான வார்த்தைகள் அல்லது இந்த மீன் போன்ற அந்த ஜெருடைய ஹர்ஃப் அப்படி என்று சொல்வார்கள், இவ்வாறான வார்த்தைகள் வரும்போது அவற்றை நாம் சேர்த்துக்கொள்வது.
ஆக இவ்வாறாக நாங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் என்ன செய்யலாம், இவ்வாறான தவறுகள் நடப்பதை, அதாவது அர்த்தம் மாறுகின்ற தவறுகள் நடப்பதை நாங்கள் தவிர்க்கலாம். அது அல்லாமல் அப்படியாக நாங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் யாராவது பக்கத்தில் இருந்தால் நீங்கள் இப்படி ஆரம்பிக்க வேணும் என்று தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்லி தருவார்கள். தெரியாமல் நாம் செய்தால் அதற்கு நாம் என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். ஆக இந்த விஷயத்திலே நாங்கள் அவ்வாறாக ஒரு புரிந்துணர்வை வைத்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த குர்ஆனிலே நாங்கள் ஓதக்கூடிய நேரத்திலே நாங்கள் நிறுத்தக்கூடிய அடையாளங்களிலே நிறுத்தி ஓதுவது நல்லது. இடையிலே எங்களுக்கு நிறுத்த வேண்டி ஏற்பட்டால் நம்ம நிறுத்தி போட்டு ஆரம்பிக்கும் போது சற்று முன்னுக்கிண்டு ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த லா போன்ற சின்ன எழுத்துக்களை அப்படி நம்ம வச்சுக்கொள்ளலாம். அதாவது சின்ன வார்த்தைகளை விட்டு போட்டு ஆரம்பிக்காமல் சேர்த்து ஆரம்பிக்கிறது நமக்கு தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஆக அதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அத்தோடு இது விடயத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது நம்ம யாரும் நமக்கு சொல்லித்தரலை, நம்ம ஓதினோம், தவறுதலான முறையில் ஓதிட்டோம் என்றால் அல்லாஹ் அதுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு குர்ஆனிலே பொதுவாக இந்த குர்ஆனிலும் தான் அரபு குர்ஆனிலும் தான் இருக்கக்கூடிய இன்னொரு அடையாளம் சக்தா என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். அது இப்படி இருக்கும், சக்தா என்று இருக்கும். இந்த அடையாளத்தை பொறுத்தவரை இவ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிலருக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். இவ்வாறாக திருக்குர்ஆனிலே 4 இடங்களிலே இருக்கிறது. அந்த 4 இடங்களிலும் நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்றால், அதாவது நாம் மூச்சை நிறுத்தாமல் சற்று நிறுத்திவிட்டு போகிறது. உதாரணமாக சூரத்துல் கியாமாவிலே மன் ராக் என்ற இடம் இருக்குது. வகையில் மன் ராக், இந்த மண் என்ற சொல்லுக்கு பக்கத்தில் இப்படி சீனோண்டு இல்லாட்டி இப்படி சக்தா ஒன்று போட்டிருப்பாங்க. இப்படி உள்ள இடத்துல நாம் எப்படி நிறுத்த வேண்டும், அதாவது மூச்சை விடாமல் நிறுத்திட்டு சேர்த்து மன் ராக் என்று ஒரு சொல்கிறது. அப்போ அது சக்தா என்று சொல்லப்படுகிறது. அதை பேணி ஓதுவது நல்லது. இவ்வாறாக குர்ஆனிலே 4 இடங்களிலே தான் இருக்கிறது. நம்ம ஓதக்கூடிய ஹஃப்ஸுடைய ரிவாயத்தின் அடிப்படையிலே அவ்வாறாக 4 இடங்களிலே நாங்கள் அந்த முறையை, அதே மாதிரி பல் ரான என்ற இடத்திலும் இருக்கிறது சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே, இவற்றை நாங்கள் பேணிக்கொள்வோம். அதை தவிர இவ்வாறாக குர்ஆன் பிரதிகளிலே நாங்கள் ஓதக்கூடிய நேரத்திலே சில அடையாளங்கள் எங்களுக்கு தெரியாதவைகள் இருந்தால் நாங்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு அவற்றை விளங்கிக் கொள்வது நல்லது. தவிர எம்மிடம் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் பிரதிகள் விஷயத்திலே நாம் என்ன செய்ய தேவையில்லை. குறிப்பாக மன்னர் ஃபஹத், அதாவது பிரிண்ட்லே அச்சகத்திலே அடிக்கப்பட்ட நூட்கள் தான் பெரும்பாலும் பள்ளிவாசல்களிலே இருக்கிறது. அவற்றுடைய விஷயத்திலே நாங்கள் சந்தேகப்பட தேவையில்லை, அதில் பிழை இருக்காது. அது அல்லாமல் வேறு இடங்களிலே சில வேளை அச்சிடப்படக்கூடிய குர்ஆன் பிரதிகளாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்வது நல்லது. ஏனென்றால் இன்று அதாவது சில வேறு பிரிவினர்களாலும் சில குர்ஆன்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறதாக சில தகவல்கள் இருக்கிறது. அதனால் நம்ம அந்த விஷயத்தில் கொஞ்சம் தேடி பார்த்துக்கொள்வோம். எங்களுக்கு குர்ஆனை பார்த்தா விளங்கும் இது சவுதி அரேபியாவிலே மதீனாவிலே உள்ள அந்த மன்னர் ஃபஹதுடைய அந்த பிரிண்ட் அச்சகத்தில் அடிக்கப்பட்டதுங்கிறத பார்த்தா விளங்கும். அதில் நாம் சந்தேகம் இல்லாமல் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விளங்கிக் கொள்வோம். இந்த அடிப்படையிலே நாங்கள் இதுவரைக்கும் தஜ்வீதுடைய அதாவது முக்கியமான சில சட்டங்களை முடியுமான அளவுக்கு நாம் வீடியோக்களில் தந்திருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் உள்ளவர்கள் எமது அதாவது ஃபோன் நம்பருக்கு அல்லது வாட்ஸ்அப் மூலமாக இன்ஷால்லாம் தொடர்பு கொண்டு அவர்களுடைய சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் தீர்த்து கொள்ளலாம். அத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த அமர்விலே சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நாங்கள் தொழுகையில் அன்றாடம் ஓதுகிறோம். அப்போ அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே என்ன செய்யக்கூடாது, பிழைகள் வரக்கூடாது. அதை நாங்கள் தஜ்வீத் முறைப்படி ஓத வேண்டும். அதில் அர்த்தம் மாறக்கூடிய பிழைகளும் இருக்கிறது, அர்த்தம் மாறாத பிழைகளும் இருக்கிறது. எனவே பெரும்பாலும் மக்களுக்கு பிழையாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த எமது அமர்விலே உங்களுக்கு தர இருக்கின்றோம். அதையும் நாங்கள் கவனித்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்தபடியாக அதோடு நாங்கள் எங்களுடைய இந்த வீடியோக்களை நாங்கள் முடித்துக்கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவோம். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்திக் கொள்ள விரும்புபவர்கள்
என்ன செய்யலாம், அவர்களுடைய அந்த ஓதலை எங்களுக்கு ஓதி அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்தால் நாங்கள் என்ன செய்யலாம், அதிலே உள்ள பிழைகளை தவறுகளை அவர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டுவோம். அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அதாவது கோல் பண்ணி அவர்கள் அவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டுமானாலும் நாங்கள் அதற்கும் சந்தர்ப்பம் வழங்குகிறோம். பெரும்பாலும் நாங்கள் அவ்வாறாக வரக்கூடிய ஆடியோக்களை விட வீடியோக்கள் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அதாவது அரபு எழுத்துக்களுடைய அந்த உச்சரிப்புகள் என்பது வாயிலே வரக்கூடிய அந்த அசைவுகளை வைத்து சில வேளை வித்தியாசப்படக்கூடிய சில எழுத்துக்கள் இருக்கிறது அல்லவா, மொழிய வேண்டிய முறைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே வீடியோவாக வந்தால் அது எங்களுக்கு மிகவும் நுணுக்கமாக அவர்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். வீடியோ அனுப்புறதுக்கு சங்கடப்படுபவர்களாக நீங்கள் இருந்தால் என்ன செய்யலாம், ஆடியோவாக அனுப்பினாலும் கூட நாங்கள் முடியுமான அளவுக்கு அதை திருத்தி தருவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். ஆக அந்த அடிப்படையிலே நாம் எடுத்த முயற்சியை அல்லாஹு தாலா புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு நாங்கள் இங்கே வெளியிட்ட ஆடியோக்களில் யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு தாராளமாக இது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். வல்ல அல்லாஹு தஆலா நாம் இங்கே மேற்கொண்ட இந்த முயற்சியை ஏற்றுக்கொண்டு திருக்குர்ஆனை சரியான முறையிலே தஜ்வீத் முறைப்படி ஓதக்கூடியவர்களாக, அதன் மூலம் பிரயோசனம் நன்மைகளை அடையக்கூடியவர்களாகவும் திருக்குர்ஆனை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.